சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, கையலத்தை வந்து ஊட்டினாதான் சாப்பிடுவேன், இல்லனா எனக்கும் வேண்டாம். நாம இப்படி இருக்கிறதுனால நம்ம வீட்டாளுங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. ஏன் எல்லாரும் இப்படி அடமெண்டா இருக்கீங்க? எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன், நீங்க எல்லாரும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? மா, நீ என்ன சின்ன குழந்தையா? மாத்திரை போடணும்ல, டைமுக்கு சரியா சாப்பிடாம இருந்தா எப்படி? அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். இப்படி சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? ஏ மூர்த்தி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? காலையில எந்திரிச்சு வேலைக்கு போக வேணா, ஏன் இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிற? யார் குழந்தைத்தனமா நடந்துக்கிறா? ஆமா, ஏன் 2-3 நாளா சோகமா இருக்க? நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிற? ஹாஸ்பிடல் போறப்ப உம்முன்னு வர, என்னதான் பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. தலைவலி, அதான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அதுக்குள்ள கையலுக்கு ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பாரு, நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். ஏய், நீங்க 2 பேரும் பசி தாங்குற ஆளுங்க. மூஞ்ச பாரு, குழந்தைய வேற கஷ்டப்படுத்திக்கிட்டு. அனு பாப்பா, நீங்க வா. நீ வாடா இங்க. அத்தை உனக்கு ஊட்டி விடுவேனா? நீ நல்லா சாப்பிடணும். இவங்க சாப்பிடட்டும், சாப்பிடாம போட்டும், நமக்கு என்ன வந்தது? நீ நல்லா சாப்பிடு. இன்னும் வைக்கட்டா? சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடு. ஆ, யாருக்காச்சும் பசிக்குதுன்னா இங்க சாப்பிட வரலாம். அனந்தி, எனக்கு பசிக்குதுக்கா. ஆ, குட். எனக்கும் லைட்டா பசிக்குது. எனக்கு ஒரு வாய் கூட. அக்கா, எனக்கும். இப்ப பசிக்குதாப்பா? லைட்டா. தண்ணி தண்ணி. சாப்பிடு. இந்தா. ஹலோ ஆறுமுகம். சிஸ்டர். டேய், என்ன சிஸ்டர்னு வாயால மட்டும் தான் கூப்பிடுவீங்களா? அப்படிலாம் இல்ல சிஸ்டர். வாங்க இங்க. வாடா. வா வா, வந்து உட்கார். சாப்பிடுங்க. கொடுங்க சிஸ்டர். ஆறுமுகம், இப்போ எதுக்கு கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்ல சிஸ்டர். இந்த சீன் எல்லாம் வேணாம், சும்மா சாப்பிடுங்க. இந்தாங்க, காரமா இருக்கா என்ன? அக்கா, ரைஸ் வைக்கவா? கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. பாருங்க, இனிமே இந்த வீட்ல யாராச்சும் பட்னியா கிடந்தீங்க, எனக்கு செம்ம கோவம் வந்துரும். சொல்லு. ஹலோ மேடம், நீங்களும் டைமுக்கு சாப்பிடணும். முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். கையல், நீ வர வர ரொம்ப இழைச்சுக்கிட்டே போற. நல்லா சாப்பிட்டு கல்யாணத்துக்குள்ள உடம்ப தேத்தணும்ல. ஐயோ சிஸ்டர், மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நல்லா பன் பண்ற மாதிரி மெத்துன்னு இருக்காருல. நீங்களும் அவருக்கு ஈக்குவலா இருந்தா தானே ரிசப்ஷன்ல மேட் ஃபார் ரீச் அதர் மாதிரி 2 பேரும் ஸ்டேஜ்ல நிக்க முடியும். கடவுளே, எல்லாரும் எனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடக்கும் நம்பிட்டு இருக்காங்களே.
ஆனா நான் அவனை விட்டு விலகி போக முயற்சி பண்றேன்னு இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அக்கா என்ன கூட்டு ஆ. ஆ இந்தா மூர்த்தி. கொடுங்கம்மா. ஆனந்தி, 1 மணி நேரமா தலை சீவிட்டு இருக்க, இன்னுமா முடியல? மா தலை ஃபுல்லா சிக்கா வச்சிருக்காமா. டைம் ஆகுதுல, சீக்கிரம் ஆகட்டும். மாமா ஒரு நிமிஷமா. இன்னில இருந்து கையிலோட கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும். பத்திரிக்கை அடிக்கிறவங்க கிட்ட போயிட்டு லிஸ்ட் கொடுத்துட்டு வரணும். நீங்க சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணுங்க, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். ஆயிடுச்சுடா, இது 5 நிமிஷம். அத்தை வலிக்குது அத்தை. ஏய் கொஞ்சம் பொறுத்துக்கோ, தலை ஃபுல்லா சிக்கா வச்சிருக்கேன்ல. திரும்ப அத்தை கையெழுத்தையோட கல்யாணத்துல எனக்கு டிசைனான சடை போட்டு விடணும், சரியா? அனு, யார்கிட்ட போய் கேக்குற? இவகிட்டயா? ஏய் உனக்கு பெண்ணு தெரியுமா? சரி போ, அவன் ஆமா, பின்னாடி வா, போ, அப்படியே இவளுக்கு போ. எல்லாமே தெரியும் பாரு. ஏய், காலையிலே சண்டை போட்டுக்கிட்டேன். சீக்கிரம் அவளுக்கு தலைவாரி முடி, இதோ ஸ்கூலுக்கு போகணும். வந்துட்டேன். இல்ல, நாம ரொம்ப பெரிய தப்பு பண்றோம். எழில கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி நம்ம குடும்பத்தையும் எழிலையும் அநியாயத்துக்கு ஏமாத்திட்டு இருக்கோம். மூர்த்தி வேற ஒரு பக்கம் பரபரப்பா கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இனியும் அமைதியா இருந்து கடைசி நிமிஷத்துல எல்லாரையும் அழ வைக்க வேணாம். எழில கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைங்கிற உண்மையை சொல்லி இப்பவே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும். ஆனா வீட்டாளுங்க கிட்ட நான் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? வீட்டாளுங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஜாதக விஷயத்த பத்தி முதல்ல எழில் கிட்ட சொல்லுவோம். நாம அவனை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு எழில் கனவு கண்டுட்டு இருக்கான். அவனை ஆசை காட்டி மோசம் பண்ணா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. இன்னைக்கு முதல்ல அவன் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடணும். அதுதான் நான் அவன் மேல வச்சிருக்கிற பரிசுத்தமான காதலுக்கான அர்த்தம். ஐயோ, உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது எழில்னு நேருக்கு நேர் அவனை பார்த்து எப்படி நான் சொல்லுவேன்? எழில் கலங்குறத தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. உங்க அம்மா நமக்கு எதிரா இருக்காங்க எழில்னு எழிலோட கண்ணை பார்த்து எப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன்? அவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? ஏன் எழில் நான் சொல்ல போற விஷயத்த எப்படி தாங்கிப்பா? சத்தியமா அவன் கண் கலங்குறத, மனசுக்குள்ள துடிக்கிறத என்னால பார்க்கவே முடியாது.